nothing 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 நத்திங் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறாங்க. இந்த போனுக்கு அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்ன காரணம்னா இந்த பிராண்டோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். இவர் இதுக்கு முன்னாடி ஒன் பிளஸோட சிஓவா இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிராண்ட் தான் இந்த நத்திங். ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணாங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிடபிள்யூஎஸ், நிறையவே கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன் தான் இந்த நத்திங் ஸ்மார்ட் போன். சரி, இது எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இது ஃபிளாக்ஷிப்ல வருமா, மிட் ரேஞ்சில் வருமா, என்ன பிரைசிங் எடுத்துட்டு வருவாங்க, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எதை எதிர்பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இந்த நத்திங் ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இங்கே டிசைன் இது ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில லீக் இமேஜ் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட டிடபிள்யூஎஸ் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ்னஸ் தான் கிரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன் பேக்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நார்மலான பிளைனான டிசைன் கூட பேக்ல ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேக்ல 3 கேமராஸ் பிளேஸ் பண்ணிருக்க போறாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு 6.43 இன்ச் இருக்கக்கூடிய காம்பாக்டான அமோலட் டிஸ்பிளே இருக்கும் போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா இப்போ வர எல்லா ஸ்மார்ட் போன்ஸும் 6.58 இன்ச்சஸ் வைக்கிறாங்க, இல்லை அதுக்கு மேல ஸ்கிரீனை கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப பெரிய ஸ்கிரீனா காம்பாக்டான ஸ்மார்ட் போன்ஸே இல்லாம பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க ஓப்பனிங் வரும்போதே இது ஒரு காம்பாக்டா கொண்டு வரது, இந்த காம்பாக்ட் போன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா நத்திங் இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க வச்சுது. அமோலட் டிஸ்பிளேவும் சும்மா இல்லாம 90 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவும் எடுத்து வந்திருக்கிறது நல்லா இருந்தது. HDR10+க்கான சப்போர்ட்டும் ஸ்க்ரீன்ல இருக்கு. ஸ்க்ரீன்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது ஓரளவுக்கு ஒர்த்தான விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. ஸ்மார்ட் போன்ஸ்ல பேட்டரி அப்படின்னு வரும்போது 4000 mAh இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஃபாஸ்ட் சார்ஜரை பத்தி பெருசா மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த போன்ல ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருந்தது. ஏன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணும்போதே ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஏன்னா இதெல்லாம் லீக்ஸா தான் போயிட்டு இருக்கு, இருந்தாலுமே கொஞ்சம் டவுட் இருக்கு. ஒரு நல்ல ஸ்டெப் அப்பா ஒரு வேளை ஒயர்லெஸ் மட்டும் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன், ஒரு வேளை இங்க நமக்கு சார்ஜிங் போட்ட கொடுத்துட்டு நீங்க வேணா சார்ஜர் தனியா வாங்கிக்கோங்க, ஆனா ஒயர்லெஸ் சார்ஜர் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கூட ப்ரொவைட் பண்ணலாம். பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஸ்மார்ட் போன்ல கேமராஸ்னு வரும்போது பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரும், செகண்டரியா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் ஃபைனலா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் அப்படிங்கிற ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல்ல இருக்கக்கூடிய 2 கேமரா ஓகே, மூணாவதா இருக்கிற கேமரா எதுக்கு? சரி, எல்லாரும் பண்றாங்க, நாங்களும் பண்ண ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது 2 மெகாபிக்சலுக்கான இருக்கு, அதை கொடுக்காமே இருந்திருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான சென்சார் அங்க கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் புதுசா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. சரி, இந்த கேமரா செட்டப்ல பிரைமரி ஒரு 50 மெகாபிக்சல் இருக்கு, அது எப்படி இருக்கும்னு கேட்டா ரியல் டைம்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரும்போது ரொம்ப சொதப்பலாம் இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே ஒரு ஒன் பிளஸோட சிஓவெல்லாம் இருந்திருக்காரு. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இங்க இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறது நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்க போது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 16 மெகாபிக்சல் கொடுக்காம 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன் வரும்போதே உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. உங்களுக்கு 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னா 15 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்கிறதும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருந்தது. இன்னைக்கு எல்லா பிராண்ட்ஸ் கிட்டையுமே இருக்கிறது கொஞ்சம் இல்லாம தான் இருக்கு. சாம்சங் தான் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த நத்திங் ஓப்பனிங் வரும்போதே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்க இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். மெயினான விஷயம் என்ன எதிர்பார்ப்போம், இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆண்ட்ராய்டோட நமக்கு கொடுத்துருக்கிறது ஸ்னாப்டிராகனோட 778 அந்த ப்ராசர் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசரை நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. மோட்டோவோட H சீரிஸ் பார்த்துருப்பீங்க, ரியல்மியோட நியோ சீரீஸ்ல பார்த்துருப்பீங்க, சாம்சங்ல சில போன்ஸ்ல பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக அந்த 74லலாம் இந்த ஒரு ப்ராசர் தான் இங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 சீரிஸை வந்து ஈக்குவல் பண்ணாது, ஆனால் 778 ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான். கேமிங்னு வரும்போதையும் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மிட் ரேஞ்சுக்கு ஒரு ஆக்டான ப்ராசரா இங்கே இந்த ப்ராசர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 25,000 30,000 செக்மெண்ட்ல தான் அந்த ப்ராசர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த போனோட விலையும் அந்த ரேஞ்ச் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். என்ன காரணம்னா இங்க இருக்கிறது ஒரே வேரியன்ட் தான், 8128 தான். ஆனா இந்த பிரைசிங் அப்படின்னு வரும்போது இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிற நிலவரத்துக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 35,000 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே இவங்களோடது தான். உங்களுக்கு எதுவுமே வந்து பிரைவேட்டா இல்லை, எல்லாமே கொஞ்சம் பெஸ்டான விஷயங்களே கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளேஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவங்களோட யூஐ முதல் கொண்டு அதுவும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நத்திங் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. சப்போஸ் இதை நீங்கள் லைட்டாக அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும், இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட லான்ச்சில் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. பீட்டா வெர்ஷன் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அந்த லான்ச்சில் யூஸ் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க கொடுத்துட்டு இவங்க ப்ரைஸிங் என்ன வைப்பாங்க, ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள தான் வரும்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. கண்டிப்பாக ஒரு 35,000 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, உங்ககிட்ட கேட்குறேன்,
இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.